Hi students, இன்னைக்கு the human eye and the colorful world இந்த லெசனோட ரிவிஷன் வீடியோ தான் இது. So let's start. இப்போ நம்ம human eye ஓட different parts and functions பார்க்கலாம். Human eye ல first paragraphல ஒரு last line பாருங்க. The human eye is the most significant one as it enables us to see the beautiful colorful world around us. அதுக்கப்புறம் இது எப்படி ஆக்ட் ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா it acts like a camera. இது ஒரு பாயிண்ட். Next, its lens systems forms an image on a light sensitive screen called retina. So image எங்க கிடைக்குது? Image on a light sensitive screen called retina. So இது ஒரு பாயிண்ட். Next என்ன சொல்றாங்க? Light enters the eye through a thin membrane called cornea. So cornea பத்தி சொல்லிருக்காங்க. Next, இந்த cornea என்ன பண்ணுதுன்னு பாத்தீங்கன்னா it forms a transparent bulge on the front surface of the eyeball. Eyeball முடிச்சிருக்காங்க. இப்போ eyeballனா என்னன்னு பார்க்கணும். The eyeball is approximately spherical in shape with diameter of 2.3 cm. So இந்த இது வந்து நல்லா நோட் பண்ணிக்கோங்க. eyeballோட diameter வந்து 2.3 cm. Most of the refraction of the light ray entering the eye occurs at the outer surface of the cornea அப்படினு சொல்றாங்க. Next, crystalline lens பத்தி இப்போ eye lens பத்தி சொல்றாங்க. Crystalline lens merely provide the finer adjustment of focal length required to focus the object different distances on the retina. So, இந்த eye lens வந்து adjust ஆகும் based on the focal length required. இப்போ நீங்க ஏதாவது ஒன்னு ஃபோக்கஸ் பண்றீங்க அப்படின்னா என்ன adjust ஆகும்னா அந்த ஃபோக்கஸ் பண்றதுக்கான focal length adjust ஆகும். இது எதனால adjust பண்ண முடியும்னா using the crystalline lens. இந்த crystalline lens adjustment க்கு யூஸ் பண்றது வந்து iris. Find a structure called iris. It is behind the cornea. Iris is a dark muscular diaphragm that controls the size of the pupil. இந்த muscular organ தான் வந்து iris. ஓகேவா? இந்த muscular organக்கு வெளியில இருக்குது வந்து pupil. ஓகே? இந்த pupil வந்து என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா லைட் எல்லாம் கிறிஸ்டலின் லென்ஸுக்கு அலோவ் பண்றத அட்ஜஸ்ட் பண்ற வேலை வந்து இந்த பியூப்பிள் தான் பாக்கும். ஓகே, சோ இந்த பியூப்பிள் அட்ஜஸ்ட் பண்ற வேலை ஐரிஸ் பாக்கும். பியூப்பிள் டிபெண்ட் ஆன் ஐரிஸ், கிறிஸ்டலின் லென்ஸ் டிபெண்ட் ஆன் பியூப்பிள். ஓகே, சோ இங்க கொடுத்திருக்காங்க பியூப்பிள் ரெகுலேட்ஸ் அண்ட் கண்ட்ரோல்ஸ் த அமௌண்ட் ஆஃப் லைட் என்டரிங் த ஐ. இதுவும் முக்கியமானது. ஐ லென்ஸ் என்ன இமேஜ் ஃபார்ம் பண்ணும்? ரியல் அண்ட் இன்வெர்டட் இமேஜ் தான் நமக்கு கிடைக்கிற இமேஜ். சோ அதை நம்ம அண்டர்லைன் பண்ணிடலாம். Object on the retina. Now retina ங்கிறது வந்து என்ன? It is a light sensitive screen. The retina is a delicate membrane having enormous number of light sensitive screen. So அதுல வந்து நிறைய light sensitive screen இருக்கு. இந்த light sensitive screen எல்லாமே activated upon illumination and generate electrical signals. So இந்த light பட்ட உடனே இந்த light எல்லாம் என்னவா ஆயிருதுன்னா electric signals-ஆ convert ஆயிட்டு இந்த signals தான் வந்து brain-க்கு போகுது through optic nerves. Next, the brain interrupts the signal and finally process the information so that we perceive object as they are. We can perceive the object as they are. அது எப்படி இருக்கோ அதே மாதிரி நம்ம brain வந்து காட்டும். ஓகே, do you know இது கொடுத்திருப்பாங்க. சோ இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டான ஒரு டாபிக். கீழ பாருங்க ஒரு லாஸ்ட் 3 லைன்ல when the light is very bright the iris contract the pupil to allow less light. சோ ரொம்ப பிரைட்டா இருக்கு லைட்னா நம்மளோட ஐரிஸ் வந்து கான்ட்ராக்ட் ஆகி பியூப்பிள லெஸ் லைட்ட தான் ஐக்கு என்டர் பண்ண விடும். ஓகே, சோ அதே மாதிரி dim light நைட் லைட்டா இருந்ததுன்னா ஐரிஸ் expands the pupil allow more light to enter the eye. இந்த பாயிண்ட் நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பவர் ஆஃப் அகாமடேஷன். பவர் ஆஃப் அகாமடேஷன் ஒரு இம்பார்ட்டன்டான டாபிக். இதுல பாத்தீங்கன்னா ஐல இருக்கக்கூடிய ciliary muscles என்ன பண்ணும் அப்படின்னா it will adjust the curvature of the eye lens. eye lens ஓட curvature adjust பண்ணும். இதனால focal length வந்து சேஞ்ச் ஆகும். சோ ஆல்ரெடி படிச்சிருக்கோம் ஐரிஸ் வந்து ரிலாக்ஸ் ஆச்சுன்னா பியூப்பிளும் பெருசாகும், அப்ப மோர் லைட் என்டர் பண்ணும் படிச்சோம்ல. அதேதான் இங்க நடக்க போகுது. இங்க பாருங்க muscles are relaxed. என்ன muscle? ciliary muscles ரிலாக்ஸ் ஆச்சுன்னா eye lens வந்து thin ஆயிடும். ஓகே, சோ thin ஆயிட்டு focal length வந்து என்ன ஆகுதுன்னா இன்க்ரீஸ் ஆகுது. It will enable us to see the distant object clearly. அதே இது அப்படியே வைஸ் வர்சாவா சொல்வாங்க. ciliary muscles contract ஆச்சு அப்படின்னா eye lens வந்து என்ன ஆகுதுன்னா curvature வந்து இன்க்ரீஸ் ஆயிருது. இன்க்ரீஸ் ஆகுறதுனால eye lens வந்து திக்கர் ஆயிருது. இது திக் ஆச்சுன்னா focal length வந்து என்ன ஆகுதுன்னா டிக்ரீஸ் ஆயிருது. It enables us to see the nearby object clearly. So இதுதான் definition. The ability of the eye lens to adjust its focal length is called accommodation. Power of accommodation அப்படின்னா the ability of the eye lens to adjust its focal length is called accommodation. However, focal length of the eye lens cannot be decreased below a certain minimum limit. நம்மளால focal length ஒரு அளவுக்கு மேல கம்மியே பண்ண முடியாது. சோ அது என்ன மினிமம் லிமிட் அப்படின்னு பாத்தீங்கன்னா 25 cm.
ஸோ 25 சென்டிமீட்டருக்கு கிட்ட நீங்க உங்க புக்கையோ ஏதாவது ஒரு ரைட்டிங்ஸையோ கொண்டு வந்து படின்னு சொன்னா உங்களால படிக்க முடியாது. ஓகே, ஸோ நியர் பாயிண்ட் பாத்தீங்கன்னா ஃபிக்ஸட் 25 சென்டிமீட்டர். கொஞ்சம் ஏஜ்டா இருக்காங்க அப்படின்னா கிட்ட இருக்கதை உங்களால படிக்க முடியாது, கொஞ்சம் தூரமா வச்சு படிப்பாங்கல்ல. சோ இவங்க வந்து ஹைப்பர்மெட்ரோபியான்னு சொல்லுவாங்க. இட்ஸ் a far sightedness. சோ அவங்களால தூரமா இருக்கதான் படிக்க முடியும், கிட்ட இருக்கதை படிக்க முடியாது. சோ இப்படி இருக்கும்போது வேணா இந்த 25 சென்டிமீட்டர் மாறுமே தவிர நார்மல் ஐக்கு 25 சென்டிமீட்டர் தான் வந்து நியர் பாயிண்ட். ஓகே, சோ இது என்ன சொல்லுவாங்கன்னா இஸ் கால்ட் த லீஸ்ட் டிஸ்டன்ஸ் ஆஃப் டிஸ்டிங்க்ட் விஷன் சொல்லுவாங்க, இல்லனா கால்ட் அஸ் நியர் பாயிண்ட் ஆஃப் த ஐன்னு சொல்லுவாங்க. ஃபார் பாயிண்ட் ஆஃப் த ஐயும் இருக்கு. இந்த ஃபார் பாயிண்ட் ஆஃப் த ஐ வந்து இன்ஃபினிட்டி, அதுக்கு அளவே கிடையாது. அது இங்க மென்ஷன் பண்ணிருக்காங்க பாருங்க, இட்ஸ் இன்ஃபினிட்டி ஃபார் a நார்மல் ஐ. நார்மல் ஐயோட ஆப்ஜெக்ட் கிளியர்லி தட் கேன் பி சீன் பாத்தீங்கன்னா between 25 சென்டிமீட்டர் அண்ட் இன்ஃபினிட்டி. கிறிஸ்டலின் லென்ஸ் வந்து people at old ageல பாத்தீங்கன்னா becomes milky and cloudy. கண்ணுக்குள்ள இருக்க கருவிலிய சுத்தி வெள்ளையா கவர் ஆயிருக்கும். சோ அந்த ஒயிட் இத வந்து என்ன சொல்றாங்கன்னா மில்கி அண்ட் கிளவுடின்னு சொல்றாங்க. திஸ் கண்டிஷன் இஸ் கால்ட் cataract. இது எப்படி நம்ம கிளியர் பண்ணலாம் அப்படின்னா you can restore the vision through a cataract surgery. so power of accommodationல நம்ம படிச்சது ciliary muscles வந்து ஐலண்ட்ஸோட கர்வேச்சரை அட்ஜஸ்ட் பண்ணுது. இந்த ஐலண்ட்ஸ் கர்வேச்சரை எப்படி அட்ஜஸ்ட் பண்ணுது? ரெண்டு விதமா அட்ஜஸ்ட் பண்ணுது. ஒன்னு வந்து தின்னாக்கும், இன்னொன்னு வந்து திக்கர் ஆக்கும். தின்னா இருக்கும்போது ஃபோக்கல் லென்த் எப்படி இருக்கும்னா இன்க்ரீஸ் ஆகும், திக்கரா இருக்கும்போது ஃபோக்கல் லென்த் என்ன ஆகும்னா டிக்ரீஸ் ஆகும். சோ ஃபோக்கல் லென்த் இன்க்ரீஸா இருந்ததுன்னா டிஸ்டன்ஸ் ஆப்ஜெக்ட்டை பார்க்க முடியும். அதே மாதிரி ஃபோக்கல் லென்த் கம்மியா இருந்ததுன்னா நியர்பை ஆப்ஜெக்ட்டை பார்க்க முடியும். ஓகே, அதுக்கப்புறம் வாட் இஸ் பவர் ஆஃப் அகாமடேஷன்ங்கிறதுக்கு டெஃபினிஷன் பார்த்தோம். அதுக்கப்புறம் ஃபோக்கல் லென்த்தை வந்து ரெண்டு விதமா பிரிக்கிறாங்க, நியர் பாயிண்ட் அண்ட் ஃபார் பாயிண்ட். நியர் பாயிண்ட் வந்து 25 சென்டிமீட்டர் அண்ட் ஃபார் பாயிண்ட் வந்து இன்ஃபினிட்டி. நெக்ஸ்ட் நம்ம படிச்சது கேட்ராக்ட். கேட்ராக்ட் பாத்தீங்கன்னா இட்ஸ் a white cloudy formation around the eyelids. so இதை எப்படி சரி பண்ணலாம்? rectified using a cataract surgery. அவ்வளவுதான். நெக்ஸ்ட் போலாம். why do we have two eyes for vision and not just one? horizontal field of view of about 150 degree with one eye. ஒரு ஐயை வச்சு 150 degree தான் பார்க்க முடியும். about 180 degree with two eyes. ரெண்டு ஐஸ் வச்சு பார்த்தோம்னா 180 degree வரைக்கும் பார்க்கலாம். நம்ம விஷனோட டைப் என்னன்னா ஸ்டீரியோப்சிஸ். என்ன டைப் ஆஃப் விஷன்? ஸ்டீரியோப்சிஸ். ஏன் ஸ்டீரியோப்சிஸ்னா நம்ம ஐ பாத்தீங்கன்னா பிளேஸ்ட் இன் ஃப்ரண்ட் ஆஃப் அவர் ஹெட். ஃப்ரண்ட் ஆஃப் அவர் ஹெட்ல இருக்கிறதுனால it reduces our field of view in favor of what is called stereopsis. நம்ம வந்து wider view இல்லாம கரெக்டா தேவைப்படுற வியூ தான் இருக்கு. சோ இத தான் வந்து ஸ்டீரியோப்சிஸ்னு சொல்லுவாங்க. ஆனா அனிமல்ஸ்லாம் பாத்தீங்கன்னா அதோட கண்ணு வந்து காது பக்கத்துல கொஞ்சம் சைடா இருக்கும். so that they can see a widest possible field of view. இது வந்து மத்த அனிமல்ஸ் கிட்ட இருந்து எஸ்கேப் ஆகி ஓடுறதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கு. அதே மாதிரி ஒரு ஐயை வச்சு நீங்க பாத்தீங்க அப்படின்னா you will get 2-dimensional view. ரெண்டு ஐயை வச்சு பாத்தீங்கன்னா you will get 3-dimensional view. ஒரு ரைட் ஹேண்ட் சைட் கண்ணை க்ளோஸ் பண்ணி லெஃப்ட் ஹேண்ட் சைட் பார்த்துட்டு அதே மாதிரி லெஃப்ட் ஹேண்ட் சைட் கண்ணை க்ளோஸ் பண்ணிட்டு ரைட் ஹேண்ட் சைட் பாத்தீங்கன்னா you will see a slight difference in image. இது கொஞ்சம் அப்படி இப்படின்னு தள்ளி இருக்க மாதிரி இமேஜோட பொசிஷனை காட்டும். இதை ரெக்டிஃபை பண்றதுக்கு தான் நம்ம ரெண்டு கண்ணை வச்சு ஓபன் பண்ணி பார்க்கும்போது எக்ஸாக்ட் பொசிஷன் ஆஃப் த ஆப்ஜெக்ட் என்ன இருக்கோ அது தெரியும். சோ இது வந்து எப்படி நடக்குதுன்னா இந்த ரெண்டு பொசிஷனையும் நம்ம பிரெயின் வந்து கம்பைன் பண்ணி ப்ராசஸ் பண்ணி என்ன பண்ணும்னா ஒரே மாதிரி இமேஜா நமக்கு கொடுக்கும். சோ அதான் இங்க கொடுத்திருக்காங்க, பிரெயின் கம்பைன்ஸ் த two image into one. சோ இதெல்லாம் தான் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். ஹாரிசான்டல் வியூ 150 டிகிரி, அதுக்கப்புறம் ரெண்டு கண்ணில் பார்த்தா 180 டிகிரி, அதுக்கப்புறம் என்ன பார்த்தோம்னா ப்ரே அனிமல்ஸ்க்கு இருக்குது சைட்ல கண்ணு இருக்கிறதுனால இட் வில் கிவ் அ வைடஸ்ட் பாசிபிள் ஃபீல்ட் ஆஃப் வியூ. அதே மாதிரி நமக்கு ஃப்ரண்ட் ஆஃப் ஹெட்ல இருக்கிறதுனால we have a stereopsis type of view. அப்படின்னா என்னன்னா reduces our field of view. ஓகே, அண்ட் ஒன் ஐல வந்து 2-dimensional view தான் கிடைக்கும். 2 ஐஸ்ல பாத்தீங்கன்னா ரெண்டு ஐஸும் போத் ஐஸ்ல பாத்தீங்கன்னா you will get 3-dimensional view. அதுக்கப்புறம் each eye show a slight difference in position of image. இத வந்து பிரெயின் வந்து கம்பைன் பண்ணி 2 images into 1 காட்டுது. ஓகே, சோ இது வரைக்கும் நம்ம படிச்சிட்டோம். நெக்ஸ்ட் defects of vision and their correction. Vision becomes blurred due to refractive defects. So இந்த டிஃபெக்டோட பேரு refractive defect. நம்ம கண்ணு வந்து லென்ஸ். சோ லென்ஸ்ல நடக்கிறது எல்லாம் ரிஃப்ராக்ஷன். சோ நம்ம கண்ணுக்கு நடக்கக்கூடிய டிஃபெக்ட்ஸ் எல்லாமே refractive defects தான் இருக்கும். 3 types of refractive defects. ஒன்னு வந்து myopia, இன்னொன்னு வந்து hypermetropia, இன்னொன்னு வந்து presbyopia.
ஓகே, சோ இதுல என்ன நீங்க படிச்சுக்கலாம்னா மையின்னு வரும்போது நான் கிட்ட இருக்கேன் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னு வச்சுக்கோங்களேன். சோ உங்களையே நீங்க நினைக்கிறது தான் மை. சோ இது வந்து நியர் சைட்டட்னஸ், பக்கத்திலேயே இருக்கு, கிட்ட இருக்கிறது உங்களுக்கு தெரியும். சோ நியர் சைட்டட்னஸ். ஹைப்பர் மெட்ரோபியா அப்படின்னா ஃபார் சைட்டட்னஸ், தூரமா இருக்குது. பிரஸ்பயோபியாங்கிறது ஏஜிங் ஃபேக்டர்னால வரக்கூடியது. ஓகே, சோ 3 டிஃபெக்ட்ஸ் இருக்கு. ஒன் பை ஒன் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து மயோபியா. சோ இந்த மயோபியால பாத்தீங்கன்னா இந்த 3 டயகிராம்ஸ் வந்து கண்டிப்பா உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கணும். இதுல என்ன சொல்றாங்கன்னா ஃபர்ஸ்ட் டயகிராம் எதை பத்தினா ஃபார் பாயிண்ட் ஆஃப் மயோபிக். எப்பவுமே ஃபார் பாயிண்ட் எப்படி இருக்கணும்னு சொன்னேன், இன்ஃபினிட்டில இருக்கணும்னு சொன்னேன். ஆனா இங்க இன்ஃபினிட்டில இல்ல, இங்க பாத்தீங்களா ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்ல வச்சுதான் உங்களுக்கு தெரியுது. சோ இத வந்து என்ன சொல்றாங்கன்னா ஃபார் பாயிண்ட் ஆஃப் மயோபிக் ஐ, நார்மல் ஐ கிடையாது, மயோபிக் ஐ. நெக்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா நார்மல் ஐக்கு இருக்கக்கூடிய விஷன்ல பாத்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு எங்க இமேஜ் வருதுன்னு பாருங்க. இன்ஃபினிட்டில ஆப்ஜெக்ட் இருக்கு. சோ இத பார்க்கும்போது ரெட்டினாக்கு முன்னாடி இமேஜ் ஃபார்ம் ஆயிடுது. சோ அவங்களால கரெக்டான எக்ஸாக்ட் இமேஜா பார்க்க முடியறது இல்ல. சோ இந்த மயோபியாவை எப்படி கரெக்ஷன் பண்றாங்கன்னா யூசிங் த கான்கேவ் லென்ஸ். அவங்களுக்கு தெரியக்கூடிய பாயிண்ட்டும் சரி, இன்ஃபினிட்டில இருந்து வரக்கூடிய லைட் ரேவும் சரி, இந்த கான்கேவ் லென்ஸுக்கு போயிட்டு நம்ம ஐலென்ஸுக்கு போனதுக்கு அப்புறமா என்ன ஆகுதுன்னா இந்த இமேஜ் வந்து கரெக்டா ரெட்டினால ஃபால் ஆகும். சோ இதுதான் இந்த 3 டயகிராமும். படிக்கும் போது எப்படி படிக்கணும்னா ஃபர்ஸ்ட் நேம், அர்த்தத்தை வந்து நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணணும். மயோபியா இஸ் ஆல்சோ நோன் அஸ் நியர் சைட்டட்னஸ். நியர் சைட்டட்னஸ்னா என்ன? நியர்பை ஆப்ஜெக்ட் வந்து அவங்களுக்கு கிளியரா தெரியும். cannot see a distant object distinctly. distinctlyனா clearly. சோ தெளிவா தெரியாது, தூரமா இருக்குது. சோ இதுதான் இந்த டிஃபெக்ட் அப்படின்னு சொல்லிடணும். ரீசன் சொல்லணும். சோ ரீசன் வந்து எதனா எப்படி நீங்க இத வந்து மயோபிக் ஐன்னு சொல்றோம். இந்த மயோபிக் ஐ the image of a distant object is formed in front of the retina. சோ ரெட்டினாக்கு முன்னாடி இமேஜ் ஃபார்ம் ஆயிடுச்சு, அதனாலதான் இது மயோபிக் ஐன்னு சொல்றோம். சோ இதுக்கு அப்புறம் என்ன சொல்லணும்னா இது எதனால வந்திருக்கு, ரீசனுக்கு அப்புறம் காஸ் எப்படி வந்தது அப்படிங்கறத எக்ஸ்பிளைன் பண்ணணும். This defect may arise due to excessive curvature of the eyelens. Eyelens வந்து ரொம்ப curvature இருக்கு. Elongation of the eyeball. Eyeballum பாத்தீங்கன்னா elongatedா இருக்கு. நெக்ஸ்ட் வந்து correction. correctionக்கு என்ன யூஸ் பண்ணணும்? concave lens யூஸ் பண்ணணும் of suitable power. So இந்த concave lens of suitable power என்ன பண்ணும்? will bring the image back on the retina. Thus the defect is corrected. அப்படின்னு முடிச்சிடணும். conclusion. இப்போ ஹைப்பர்மெட்ரோபியா. ஹைப்பர்மெட்ரோபியா இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி படிச்சோம்ல மயோபியா, அதே மாதிரி தான். அவங்களுக்கு எது கம்ஃபர்டபுளா இருக்கோ ஹைப்பர்மெட்ரோபிக் ஐக்கு அந்த பொசிஷனை வரையறீங்க. அதுக்கப்புறம் என்ன பண்றோம், எக்ஸாக்டா நியர் சைட்டட்னஸ் எப்படி இருக்குமோ அந்த பொசிஷன்ல இருந்து ஹைப்பர்மெட்ரோபியா காரங்க பார்த்தாங்கன்னா என்ன நடக்கும்? சோ இந்த இடத்துல வச்சு பாக்குறாங்க, அப்போ ரெட்டினாக்கு பின்னாடி போய் இமேஜ் விழுது. சோ அவங்களுக்கு கிளியர் இமேஜ் கிடைக்கல. அதுக்கப்புறமா நம்ம கான்வெக்ஸ் லென்ஸை போட்டு அட்ஜஸ்ட் பண்றோம். கான்வெக்ஸ் லென்ஸ் போட்டதுக்கு அப்புறம் இந்த ரெண்டையும் சேர்த்து வச்சு பார்க்கும்போது அவங்களுக்கு எக்ஸாக்டா அந்த இமேஜ் வந்து ரெட்டினால ஃபால் ஆகுது. எக்ஸாக்ட் டெஃபினிஷன் பார்த்துடலாம். ஹைப்பர்மெட்ரோபியானா என்னது? known as far sightedness. அப்போ என்ன அர்த்தம்? they can see distant object but cannot see nearby object distinctly. சோ அதை எழுதிடுறாங்க. நியர் பாயிண்ட் வந்து என்னவா இருக்கணும்? 25 சென்டிமீட்டரா இருக்கணும் ஃபார் நார்மல் ஐ. ஆனா இவங்களுக்கு such person has to keep reading material much beyond 25 சென்டிமீட்டர் from the eye. அப்போ வச்சிருக்க இடத்துல இருந்து தூரமா 25 சென்டிமீட்டர்ல இருந்து தூரமா வச்சாதான் அவங்களால கம்ஃபர்டபிள் ரீடிங் கொண்டு வர முடியும். ஏங்கிற ரீசன் கொடுக்கணும்ல. ஃபர்ஸ்ட் நேம் எழுதிடணும்னு சொன்னேன், அதுக்கப்புறம் ரீசன் சொல்லியிருந்தேன் இல்ல. சோ ரீசன் என்னது? because light ray from closely object are focused at a point behind the retina. So image வந்து behind the retina ல focus ஆயிருது, அதுதான் காரணம். causes எழுதணும்ல. causes என்ன? defect arise either because focal length of the eyelens is too long. eyelens வந்து focal length என்ன ஆகுதுன்னா too long ஆயிருது. eyeball பாத்தீங்கன்னா too small ஆயிருது. So இதுதான் வந்து causes எழுதணும். அதை எப்படி rectify பண்ணணும்ங்கிறதுக்கான correction வந்து using the convex lens. correctionக்கு அப்புறமா திரும்ப கன்க்ளூஷன் வந்து கான்வெக்ஸ் லென்ஸ் என்ன பண்ணும் அப்படிங்கறத எழுதணும்ல. சோ இந்த கான்வெக்ஸ் லென்ஸ் வந்து it will correct the defects and help to form the image on the retina. Okay, next presbyopia. So presbyopia ல பாத்தீங்கன்னா power of accommodation of the eye usually decreases with aging. power of accommodationங்கிறது என்னது? focal length adjust பண்றது தான் power of accommodation. சோ அது பண்ண முடியாததுனால வரக்கூடியது தான் presbyopia. சோ இது வந்து மோஸ்டா நியர் பாயிண்டாவும் இருக்கலாம், இல்ல ஃபார் பாயிண்டாவும் இருக்கலாம். it arises, so இது called presbyopia, அதை எழுதிருங்க. it arises due to gradual weakening of, இது வந்து reason, gradual weakening of ciliary muscles and diminishing flexibility of eyelids. so இது வந்து causes, name எழுதிருங்க. reason வந்து aging factor, so அதையும் மார்க் பண்ணிடலாம். aging நீங்க இருக்கு பாருங்க.
நெக்ஸ்ட் ஒன் வந்து காஸ்ல எந்த பார்ட் வந்து அஃபெக்ட் ஆகுது அப்படின்னா சீலியரி மசில்ஸோட வீக்கனிங்னாலையும் ஐலென்ஸோட டிமினிஷிங் ஃபிளெக்சிபிலிட்டினாலையும். அதுக்கப்புறம் இதை எப்படி இதுல இருக்கவங்க எப்படி சஃபர் ஆவாங்கன்னா போத் மயோபியா அண்ட் ஹைப்பர்மெட்ரோபியா ரெண்டுத்துலயும் சஃபர் ஆவாங்க. ஸோ இவங்க எப்படி வந்து கரெக்ட் பண்ணலாம்னா கரெக்ஷன் யூசிங் பைஃபோக்கல் லென்ஸ். ஸோ பைஃபோக்கல் லென்ஸ் யூஸ் பண்ணி கரெக்ட் பண்ணலாம். இந்த பைஃபோக்கல் லென்ஸ் வந்து நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. கான்கேவ் கான்வெக்ஸ் ரெண்டு லென்ஸ் யூஸ் பண்றாங்க. அப்பர் போர்ஷனுக்கு கான்கேவ் லென்ஸ் which facilitate distant vision. lower part வந்து convex lens, it facilitate near vision. so concave v ன்னு இருக்குல்ல இப்படி ஹைட்டா வருதுல, சோ அது மேல இருக்கு. xங்கிறது கீழ பார்த்து வருதுல, சோ அது கீழ இருக்கு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. concave lens வந்து மேல வரும், convex lens வந்து கீழ வரும். இந்த ஆரஞ்சு பாக்ஸ்ல இருக்கிறதுல பாத்தீங்கன்னா ஏதாவது இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் இருந்தா அதை மட்டும் படிச்சா போதும். சோ இதுல என்ன கொடுத்திருக்காங்க 4.5 மில்லியன் அரௌண்ட் 60% children below of age 12 வந்து என்ன blindness வருதுன்னா it makes a corneal blindness. so இந்த corneal blindness வந்து எப்படி சரி பண்ணலாம்னா one pair of eyes வந்து gives vision up to 4 corneal blind people. so இது எப்படி பண்ணுவாங்க அப்படின்னா after death 4 to 6 hours குள்ள 10 to 15 minutesல இந்த கண்ணை வந்து அவங்க ரிமூவ் பண்ணிட்டு போயிடுவாங்க. you can donate the eyes to the eye bank. தேவைப்படுறவங்களுக்கு அவங்க கொடுப்பாங்க. ஓகே, இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா அவங்களுக்கு வந்து without any communicable diseases இருக்கணும். அப்போதான் அவங்களால they can also donate a eyes. ஓகே, அந்த மாதிரி எதெல்லாம் communicable disease இல்லைன்னு இங்க ஒரு லிஸ்ட் கொடுத்திருப்பாங்க. சோ அவங்களாலலாம் ஐய வந்து டொனேட் பண்ண முடியும். those who have operated cataract அவங்களால கூட கண்ணை தானம் பண்ண முடியும். still they can donate eyes ன்னு கொடுத்திருக்காங்க. அதே மாதிரி people who use spectacles also they can donate eyes. so இது வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்டர்ஸ். இந்த லெசன்ல 3 டாபிக் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒன்னு வந்து defects of vision and their correction அந்த பார்ட். அதுக்கப்புறம் இது refraction of light through a prism. அதுக்கப்புறம் prismலயே வந்து dispersion of white light by a glass prism. so இந்த மூணு இதை ரொம்ப நல்லா படிச்சு வச்சுக்கோங்க. இப்போ refraction of light through a prism க்கு போலாம். prismோட ஸ்ட்ரக்சரை பத்தி எக்ஸ்பிளைன் பண்றாங்க. கண்டிப்பா இத பாத்துக்கணும். it has a two triangular base. so இந்த பார்ட் தான் வந்து triangular base. ஓகே, so அது மாதிரி ரெண்டு triangular base இருக்கு. அதுக்கப்புறம் it has a 3 rectangular lateral surface. rectangular lateral surfaceனா இப்படி இருக்கும். சோ இந்த சைடு லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஒரு lateral surface, ரைட் ஹேண்ட் சைடு ஒரு lateral surface, அதுக்கப்புறம் பாட்டம்ல ஒரு lateral surfaceனு 3 lateral surfaces இருக்கும். and இதோட angles-லாம் பாத்தீங்கன்னா the angles between the two lateral surfaces is called as angle of prism. so angle of prismங்கிறது ரெண்டு lateral surface-க்கும் நடுவுல வரதுதான் வந்து angle of prism. ஓகே, சோ இது என்ன பண்றாங்கன்னா ஒரு பிரிசம ஒரு பேப்பர் மேல வச்சிட்டு ஒரு பெல் பின்ன வச்சு அதோட இமேஜ வந்து நோட் பண்ணி இந்த லைன்ஸ் எல்லாம் வரைவாங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் பிரிசம் வரைறோம், அதுக்கப்புறம் அதை எக்ஸ்பிளைன் பண்றோம். கன்ஸ்ட்ரக்ஷன் ரொம்ப அவசியம் கிடையாது. சோ இதுல என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்சிடென்ட் ரேங்கிறது என்னது, இந்த ரே தான் வந்து இன்சிடென்ட் ரே. சோ PE இஸ் a இன்சிடென்ட் ரே. இந்த ரே என்ன ஆகுது, ரிஃப்ராக்ட் ஆகுது. EF அப்படிங்கிறது தான் ரிஃப்ராக்டட் ரே. அதுக்கப்புறம் ரிஃப்ராக்டட் ரே வந்து பிரிசம்ல இருந்து வெளியில போகுது, அதுதான் வந்து எமர்ஜென்ட் ரே FS. சோ இது மூணும் தெரிஞ்சிடுச்சா. நெக்ஸ்ட் ஆங்கிள் ஆஃப் பிரிசம்னா என்னது, டூ லேட்டரல் சர்ஃபேஸ்க்கு நடுவுல ஃபார்ம் ஆகுற ஆங்கிள் தானே ஆங்கிள் ஆஃப் பிரிசம். சோ இதுதான் A கிட்ட வரதுதான் ஆங்கிள் ஆஃப் பிரிசம். நெக்ஸ்ட் ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ்ங்கிறது இதுதான் ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ். எப்படி எழுதணும்னா இன்சிடென்ட் ரேயும் நார்மல் n' ஃபார்ம் ஆகக்கூடிய ஆங்கிள் தான் ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ். ஓகே, அதே மாதிரி ஆங்கிள் ஆஃப் ரிஃப்ராக்ஷன் என்னது, ரிஃப்ராக்டட் ரேயும் இங்க இருக்கு பாத்தீங்களா நார்மல். சோ இந்த நார்மலுக்கும் ஃபார்ம் ஆகுறது தான் வந்து ரிஃப்ராக்டட் ஆங்கிள், ஆங்கிள் ஆஃப் ரிஃப்ராக்ஷன். அதுக்கப்புறம் ஆங்கிள் ஆஃப் எமர்ஜென்ஸ் இங்க இருக்க நார்மலுக்கும் எமர்ஜென்ட் ரேக்கும் ஃபார்ம் ஆகக்கூடிய ஆங்கிள் தான் வந்து ஆங்கிள் ஆஃப் எமர்ஜென்ஸ். சோ ஆங்கிள் ஆஃப் டீவியேஷன் இதுதான் முக்கியமே. சோ ஆங்கிள் ஆஃப் டீவியேஷன் அப்படின்னா இந்த இன்சிடென்ட் ரே பிரிசம்குள்ள போகாம இருந்ததுன்னா என்ன ஆகும், அப்படியே ஸ்ட்ரெயிட்டா போயிருக்குமா. பட் அது நடக்காம பிரிசம்குள்ள போனதுனால நமக்கு அந்த லைட் ரே வந்து டீவியேட் ஆயிட்டு ரிஃப்ராக்டட் ரேவா இங்க வருதுல. இந்த டிஃபரன்ஸ் தான் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா ஆங்கிள் ஆஃப் டீவியேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ இந்த இடத்துல இருந்து இந்த இடத்துக்குள்ள இருக்கக்கூடிய டிஃபரன்ஸ் தான் வந்து ஆங்கிள் ஆஃப் டீவியேஷன். சோ அதை வந்து நீங்க கண்டிப்பா எக்ஸ்பிளனேஷன்ல எழுதிருக்கணும். இந்த டயக்ராம வரைஞ்சிட்டு இந்த பார்ட்ஸ் எல்லாம் நீங்க தனியா இதே மாதிரி மென்ஷன் பண்ணி எழுதிருங்க. அடுத்தது எக்ஸ்பிளனேஷனுக்கு போலாம். சோ எக்ஸ்பிளனேஷன் பாத்தீங்கன்னா நீங்களாவே ஓனாவே எழுதிடலாம். அண்டர்ஸ்டாண்ட் பண்ணீங்கன்னா PE இஸ் a இன்சிடென்ட் ரே ஆல்ரெடி பார்த்துட்டோம். EF இஸ் a ரிஃப்ராக்டட் ரே, FS இஸ் a எமர்ஜென்ட் ரே.
இந்த ரே எப்படி என்டர் ஆகுது? ரே ஆஃப் லைட் இஸ் என்டரிங் ஃப்ரம் ஏர் டு த கிளாஸ் அட் த ஃபர்ஸ்ட் சர்ஃபேஸ் AB. நம்ம ரெக்டாங்குலர் கிளாஸ் லேப்ல படிச்சிருப்போம், அதே மாதிரி தான். அதுக்கப்புறம் லைட் ரே ஆன் ரிஃப்ராக்ஷன் ஹஸ் பெண்ட் டுவர்ட்ஸ் த நார்மல். ஏன்னா கிளாஸ்ங்கிறது டென்சர் மீடியம், எப்படி பெண்ட் ஆகும்னா டுவர்ட்ஸ் நார்மல் தான் பெண்ட் ஆகும், அதை சொல்றாங்க. அப்புறம் வந்து செகண்ட் சர்ஃபேஸ் ஏசிக்கு வந்து என்ன ஆகுதுன்னா லைட் ரே ஹஸ் என்டர்ட் ஃப்ரம், வெளியில போகுது ஏசில, என்டர்ட் ஃப்ரம் கிளாஸ் டு ஏர், கிளாஸ்ல இருந்து ஏர் மீடியம்க்கு போகுது. அப்போ அது வந்து ஏர்ங்கிறது ரேரர் மீடியம் இல்லையா? சோ ரேரர் மீடியம்ங்கும் போது பெண்ட் அவே ஃப்ரம் நார்மல், அதை மென்ஷன் பண்றாங்க. இப்போ கம்பேர் த ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ் அண்ட் ஆங்கிள் ஆஃப் ரிஃப்ராக்ஷன். ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸையும் ஆங்கிள் ஆஃப் ரிஃப்ராக்ஷனையும் கம்பேர் பண்ணும்போது இதுல என்ன நடக்கும் அப்படி கம்பேர் பண்ணும்போதுன்னா, the emergent ray bend at an angle to the direction of the incident ray. incident ray எப்படி இருக்கோ அதே மாதிரி emergent rayயும் இங்க bend ஆகி வந்திருக்கு. this angle is called as angle of deviation. ஓகே, அவங்க கேட்கலாம் ரெக்டாங்குலர் கிளாஸ் லேபுக்கும் பிரிசமுக்கும் என்ன டிஃபரன்ஸ்னா, இன்சிடென்ட் லைட் ரேவும் எமர்ஜென்ட் லைட் ரேவும் ஒரே மாதிரி டைரக்ஷன்ல போகும். ஆனா இந்த டைரக்ஷனை வந்து எப்படி அச்சீவ் பண்றாங்கன்னா பிரிசமா இருக்க போய் தான் அச்சீவ் பண்ண முடியுது, பிகாஸ் ஆஃப் ஆங்கிள் ஆஃப் டிவியேஷன். ஆனா ரெக்டாங்குலர் கிளாஸ் லேப்ல வந்து பேரலலா இருக்கும். பேரலலா எப்படி இருக்கும்னா லேட்டரல் ஷிஃப்ட், ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு லேட்டரல் ஷிஃப்ட் நடந்திருக்கும். சோ அதுதான் வந்து ரெக்டாங்குலர் கிளாஸ் லேப். இங்க பாத்தீங்கன்னா ஒரே மாதிரி என்ன டைரக்ஷன்ல போச்சோ அதே டைரக்ஷன்ல தான் திரும்ப வெளியில வருது. நெக்ஸ்ட் டாபிக் போலாம். Dispersion of white light by a glass prism. prism பாத்தீங்கன்னா has a probably split of incident white light into band of colors. ரொம்ப ரொம்ப முக்கியம், band of colors னா சொல்லணும், 7 colors அப்படிலாம் சொல்லக்கூடாது. band of colors ஏன் சொல்றாங்கன்னா ஒன்னு பக்கத்துல ஒட்டி தான் வருது, தனித்தனியா வரல. ஓகே, சோ இதனாலதான் அது band of colors னு சொல்றோம். இந்த கலர்ஸ் எப்படி அப்பியர் ஆகுது அப்படின்னா violet, indigo, blue, green, yellow, orange, red, VGR அப்படிங்கிற இதுல ஃபார்ம் ஆயிருக்கு. சோ இந்த சீக்வென்ஸை நீங்க மென்ஷன் பண்ணணும். these are the sequence of colors. ஓகே, இந்த கலர்ஸ் என்ன சொல்வாங்கன்னா the band of colored component of a light beam is called spectrum. so what is spectrum னு கேட்டா கண்டிப்பா இந்த லைன் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். the band of the colored components. colored componentங்கற வார்த்தையும் bandங்கற வார்த்தையும் ரொம்ப ரொம்ப முக்கியம். அது ஏன்னா அப்படியே ஒண்ணு ஒரே மாதிரி ஒட்டி கொஞ்சம் கொஞ்சமா அதோட ஆங்கிள் இன்க்ரீஸ் பண்ணுது. அதனாலதான் band of colored component னு சொல்றோம். of a light beam is called spectrum. ஓகே, அதுக்கான எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறாங்க பாருங்க. you might not be able to see all colors separately. அதான சொல்லியிருந்தேன், not be able to see all colors separately, yet something makes each color distinct from each other. ஓகே, சோ இந்த இத தான் வந்து என்ன சொல்றாங்கன்னா the splitting of light into its component colors is called dispersion. so dispersionனாலும் spectrumனாலும் என்னன்னு தெரிஞ்சிருக்கணும். splitting of light into component colors, இந்த 7 கலர்ஸா ஸ்ப்ளிட் பண்ணதுல அது dispersion. அந்த 7 கலர்ஸ் என்ன சொல்றாங்கன்னா ஸ்பெக்ட்ரம்னு சொல்றாங்க. why do we get these colors? ஏன் இந்த கலர்ஸ் எல்லாம் கிடைக்குது? different colors of light bend through different angles with respect to the incident ray. நம்ம ஆல்ரெடி ஸ்னெல்ஸ் லால பார்த்திருப்போம், ரிஃப்ராக்ஷனுக்கு வந்து it depends on the colors அப்படின்னு கூட படிச்சிருப்போம்ல. சோ ஒவ்வொரு கலர்ஸுக்கு ஒவ்வொரு ஆங்கிள் இருக்கு, அதை பேஸ் பண்ணி தான் இந்த ஸ்பிளிட்டிங் ஆஃப் லைட் ரேஸ் நடக்குது, இல்லைன்னா டிஸ்பர்ஷன் நடக்குது. ரெட் லைட்டுக்கு வந்து லீஸ்ட் வேவ் லென்த் இருக்கு, வயலட்டுக்கு வந்து மோஸ்ட் வேவ் லென்த் இருக்கு. அதனாலதான் வயலட் வந்து நல்ல பெண்ட் ஆகி கீழே வருது. ரெட் லைட்டுக்கு லீஸ்டா இருக்கிறதுனாலதான் அதோட வேவ் லென்த் வந்து ரொம்ப பெண்ட் ஆகாம ஓரளவுக்கு சாஞ்சு வருது. ஓகே, சோ இது படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் ஐசக் நியூட்டன் வந்து இவர் தான் ஃபர்ஸ்ட் இத மாதிரி பிரிசம்ல லைட் வந்து 7 கலர்ஸா டிஸ்பர்ஸ் ஆகும் கண்டுபிடிச்சவர். ஐசக் வாஸ் த ஃபர்ஸ்ட் டு யூஸ் a glass prism to obtain a spectrum of sunlight. He tried to split the colors of the spectrum white light further by using another similar prism. அதே மாதிரி இன்னொரு பிரிசம் வச்சு யூஸ் பண்றாங்க. அப்போ வந்து அவருக்கு ரிசல்ட் கிடைக்கல. சோ இவர் என்ன பண்றாருன்னா அந்த பிரிசம் வந்து இன்வெர்டட் பொசிஷனா with respect to first prism வச்சு பார்க்கறாங்க. சோ அப்படி வைக்கும்போது என்ன நடக்குதுன்னா, allowed all the colors of spectrum to pass through the second prism, he found beam of white light emerging from the other side of the second prism. so second prismல இருந்து white light வருது, இந்த 7 கலர்ஸும் கம்பைன் ஆகி. so he observed that sunlight is made up of 7 colors. sunlight வந்து made up of 7 colors. whichever light have a 7 colors, they are called as white light. so white light na என்னன்னு கேட்டாங்கன்னா gives a spectrum similar to that of sunlight, often referred as white light. so
இதுல வந்து ஒரு எக்ஸ்பெரிமெண்டே படிச்சிருக்கோம். நியூட்டன் வந்து ஃபர்ஸ்ட் பிரிசம்ல லைட் அலோவ் பண்றாங்க, ஒயிட் லைட். அந்த ஒயிட் லைட் வந்து 7 கலர்ஸா ஸ்பிளிட் ஆகுது, டிஸ்பர்ஷன் ஆகுது. அந்த டிஸ்பர்ஸ்டு லைட்டை வந்து இன்வெர்டட் செகண்ட் பிரிசம்ல நம்ம அலோவ் பண்றோம். அப்படி அலோவ் பண்ணா வரக்கூடிய லைட் ரே வந்து ஒயிட் லைட்டா இருக்கு, எல்லாமே கம்பைன் ஆகி. சோ இதுல வந்து அவர் என்ன கன்க்ளூட் பண்றாரு, சன்லைட் இஸ் மேட் அப் ஆஃப் 7 கலர்ஸ். whichever light has 7 colors they are considered as white light. அவ்வளவுதான். ஓகே, நெக்ஸ்ட் நேச்சுரல் பினாமினா ரெயின்போ பத்தி படிக்கலாம். Rainbow is a natural spectrum appearing in the sky after a rain shower. So rainbow la enna nadakuduna, dispersion of sunlight by tiny water droplets present in the atmosphere. மழை தூரும்போது சன்னும் நல்ல பிரகாசமா இருந்ததுன்னா அந்த சன்லைட் வந்து வாட்டர் டிராப்லெட்ல படும். அப்படி பட்டுச்சுன்னா என்ன நடக்குதுங்கறத நல்லா படிச்சுக்கோங்க. இந்த வாட்டர் டிராப்லெட் ஆக்ட் லைக் a small prism மாதிரி ஆக்ட் ஆகும். இங்க போது இங்க நடக்கிறது பேரு ரிஃப்ராக்ஷன். இட் வில் ரிஃப்ளெக்ட் இன்டர்னலி. சோ ரிஃப்ராக்ட் ஆனது ரிஃப்ளெக்ட் ஆகுது. இப்போ ரிஃப்ளெக்ட் ஆயிட்டு திரும்ப ஃபைனலா இட் வில் அகைன் ரிஃப்ராக்ட், திரும்ப ரிஃப்ராக்ஷன் நடக்குது. அப்படி நடக்கும்போது தான் என்ன ஆகும்னா 7 கலர்ஸா ஸ்பிளிட் ஆகி நமக்கு ரெயின்போ ஃபார்ம் பண்ணுது. ஸோ ஃபர்ஸ்ட் இந்த இன்சிடென்ட் லைட் ரே ரிஃப்ராக்ஷன் போகுது, அதுக்கப்புறம் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷன் போகுது, அதுக்கப்புறம் ஒன்ஸ் அகைன் இட் வில் ரிஃப்ராக்ட் அண்ட் ஃபார்ம்ஸ் அ ரெயின்போ. கடைசியா போட்டிருக்காங்க பாருங்க, அதை நல்லா படிச்சுக்கலாம். டியூ டு த டிஸ்பர்ஷன் ஆஃப் லைட் அண்ட் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷன் டிஃப்ரெண்ட் கலர்ஸ் ரீச் the observer's eye. ஓகே, நம்மளால ஃபால்ஸ்ல கூட இந்த ரெயின்போவை பார்க்க முடியும். in a sunny day when you look at the sky through a waterfalls or water fountain with the sun behind you. வாட்டர்ஃபால்ஸுக்கும் சன்னுக்கும் நடுவுல நீங்க நின்னு பாத்தீங்கன்னா எதிரில வந்து ரெயின்போ தெரியற மாதிரி இருக்குமா. ஓகே, நெக்ஸ்ட் நம்ம அட்மாஸ்பியரிக் ரிஃப்ராக்ஷன் படிக்கலாம். இந்த அட்மாஸ்பியரிக் ரிஃப்ராக்ஷனுக்கு எக்ஸாம்பிள் தான் இந்த பேராகிராஃப் கொடுத்திருக்காங்க. சோ இப்போ ஒரு ஆப்ஜெக்ட் வந்து எரிஞ்சிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், நெருப்பு எரியுதுல, ஆப்ஜெக்ட் வந்து ஒரு ஃபிளிக்கரிங் எஃபெக்ட் கொடுக்குது. ஃபிளிக்கரிங் ஆஃப் ஆப்ஜெக்ட் எப்படி நடக்குதுங்கிறது தான் இங்க எக்ஸ்பிளைன் பண்றாங்க. சோ இங்க என்னன்னா, அப்படி ஆப்ஜெக்ட் வந்து எரிஞ்சிட்டு இருக்கும்போது ஹாட்டர் ஏர் இஸ் லைட்டர் தென் த கூலர் ஏர் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ ஹாட் ஏர் வந்து ரேரர் மீடியமாவும் கூலர் ஏர் வந்து டென்சர் மீடியமாவும் ஆக்ட் ஆகுது. சோ இதோட ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் பாத்தீங்கன்னா ஸ்லைட்லி லெஸ் தென் தட் ஆஃப் த கூலர் ஏர் அப்படின்னு சொல்றாங்க. சோ 2 டிஃப்ரெண்ட் மீடியமா ஆக்ட் ஆகுது. ஒரு நெருப்பு எரியுதுன்னா அந்த நெருப்புக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய ஏர் வந்து ஹாட்டா இருக்கும், அது வந்து ரேரர் மீடியமா லெஸ் டென்ஸாவும், அதுக்கு மேல இருக்க கூலர் ஏர் வந்து டென்சர் மீடியமாவும் ஆக்ட் ஆகும். அப்படி வரக்கூடிய லைட் வந்து ஹாட் ஏர்ல இருந்து கூலர் ஏருக்கு போகும்போது அங்க ஒரு ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் ஃபார்ம் ஆகுது. ஆனா அங்க இருக்கக்கூடிய ஏர் வந்து பாத்தீங்கன்னா ஸ்டாட்டிக்கா இருக்காது, மாறிக்கிட்டே இருக்கும். சோ இந்த ரீசன்னால தான் நமக்கு வந்து அந்த ஆப்ஜெக்ட்ல இருந்து வரக்கூடிய நெருப்பு வந்து எப்படின்னா ஃபிளிக்கரிங் எஃபெக்டா தெரியுது. இது வந்து லோக்கல் லெவல்ல நடக்கிறது. அதே இது பெரிய லெவல்ல நடக்குதுங்கிறது தான் வந்து ட்விங்க்லிங் எஃபெக்ட் ஆஃப் த ஸ்டார். ஸோ இந்த பேராகிராஃப் ரீட் பண்றேன். சின்ஸ் த பிசிக்கல் கண்டிஷன் ஆஃப் த ரிஃப்ராக்டிவ் மீடியம் தட் இஸ் ஏர் ஆர் நாட் ஸ்டேஷனரி, த அப்பரண்ட் பொசிஷன் ஆஃப் த ஆப்ஜெக்ட் as seen through the hot air fluctuates. ஸோ ஹாட் ஏர்ல இருந்து வரக்கூடிய ஆப்ஜெக்ட் வந்து அப்படியே ஃபிளக்சுவேட் ஆயிட்டே இருக்கு பிகாஸ் ஆஃப் த அப்பரண்ட் பொசிஷன் ஆஃப் த ஆப்ஜெக்ட். அப்பரண்ட் பொசிஷன்னா அது ரியல் பொசிஷன் கிடையாது. அப்பரண்ட் பொசிஷனுக்கு ஒரு நல்ல எக்ஸாம்பிள் சொல்றேன். ஒரு கண்ணாடி டம்ளர்ல நீங்க ஒரு லெமனை போட்டு வச்சுட்டு அதுல நீங்க வாட்டரை ஊத்திட்டீங்கன்னா பாக்குறதுக்கு உங்களுக்கு ஷாலோவா தெரியும், டீப்பா தெரியாது. அதே மாதிரி பிக்கர் சைஸா தெரியும். சோ இதெல்லாம் வந்து பாக்குறதுக்கு வேற மாதிரி டிஃப்ரெண்டா தெரியறது தான் வந்து அப்பரண்ட் பொசிஷன். ஆக்சுவல் பொசிஷனுங்கிறது வந்து நீங்க அந்த லெமனை வெளியில எடுத்து பாத்தீங்க அப்படின்னா ரியல் சைஸ்ல தெரியும். இப்போ நம்ம ட்விங்க்லிங் ஸ்டார்ஸ்க்கு பார்க்கலாம். Twinkling of a star is due to atmospheric refraction of starlight. ஓகே, இந்த ஸ்டார் வந்து எர்த்ஸ் அட்மாஸ்பியருக்கு அதோட லைட்டை பாஸ் பண்ணும். அப்போ அது பாஸ் ஆகும்போது என்ன ஆகும்னா நம்பர் ஆஃப் டைம்ஸ் ரிஃப்ராக்ஷன் நடக்கும். ஏன்னா நம்ம அட்மாஸ்பியர்ல நிறைய ஏர் மாலிகூல்ஸ் இருக்கு. ஒவ்வொரு தடவையும் அந்த ஏர் மாலிகூல்ஸ்ல பட போதெல்லாம் அங்க ரிஃப்ராக்ஷன் நடந்துகிட்டே இருக்கும். ஓகே, ஸோ அண்டர்கோஸ் ரிஃப்ராக்ஷன் கண்டினியூஸ்லி பிஃபோர் இட் ரீச்சஸ் த எர்த். அப்போ எர்த்துக்கு ரீச் ஆகும்போது என்ன ஆகுதுன்னா சேஞ்சிங் த ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ், அதோட ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் மாறுது. இப்போ ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் மாறுறதுனால இட் வில் காஸ் அப்பரண்ட் பொசிஷன் ஆஃப் த ஸ்டார் இஸ் ஸ்லைட்லி டிஃபரண்ட் ஃப்ரம் இட்ஸ் ஆக்சுவல் பொசிஷன். அதே மாதிரி இங்க என்ன கொடுத்திருக்காங்க, த ஸ்டார் அப்பியர்ஸ் ஸ்லைட்லி ஹையர் தென் இட்ஸ் ஆக்சுவல் பொசிஷன் சொல்லியிருக்காங்க. ஸ்டார் வந்து இது வந்து ஆக்சுவல் பொசிஷன், அப்பரண்ட் பொசிஷன் வந்து அதை விட மேல இருக்க மாதிரி தெரியும். ஓகே, அதே மாதிரி இந்த அப்பரண்ட் பொசிஷன் எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா நாட் ஸ்டேஷனரி, அதுவும் ஸ்டேஷனரியா இல்ல. ஏன்னா
it keep on changing slightly because of the physical condition of earth atmosphere. ஏன்னா earthல இருக்கக்கூடிய air molecule சுத்திட்டே இருக்கும். ஸோ அங்க இருந்து ரிஃப்ராக்ஷன் நடக்கிறது ஒவ்வொரு தடவையும் வேற வேற இடத்துல நடக்கிறதுனால இந்த ஸ்டார் வந்து ஒரே மாதிரி இல்லாம ரிஃப்ராக்ஷன் ஆன லைட் வந்து உங்க கண்ணுக்கு போகும்போது தான் அந்த ஸ்டார் வந்து உங்களுக்கு தெரியும். ரிஃப்ராக்ஷன் ஆகி வரக்கூடிய லைட் வேற இடத்துக்கு போச்சு, உங்க கண்ணுக்கு போலனா அந்த ஸ்டார் எங்க இருக்குன்னு உங்களுக்கு தெரியாது. திரும்ப உங்க கண்ணுக்கு வந்துச்சுன்னா தெரியும். ஸோ இது மாதிரி மாத்தி மாத்தி இந்த ரிஃப்ராக்ஷன் நடக்கிறதுனால it will cause a twinkling effect. Okay, so இதை read பண்றேன். Since the stars are very distant, they approximate point-sized source of light. As the path of rays of light coming from stars goes on varying slightly, the apparent position of the star fluctuates and the amount of starlight entering the eye flickers. Okay, planets ஏன் twinkle ஆகலனா comparative to star, planets வந்து closer to the earth இருக்கு. much closer இருக்கும்போது என்ன நடக்கும்னா இங்க வந்து nullified effect நடக்குது. nullified effectனா ஒரு பிளானட்ல ஒரு 4 டாட்ஸ் வந்து உங்களுக்கு தெரியுது அப்படின்னா அதே மாதிரி 4 டாட்ஸ் வந்து டார்க்கா இருக்கு. ஸோ இதுவும் மேட்ச் ஆயிடுச்சு அப்படின்னா என்ன ஆகும்னா அந்த பிரைட்னஸும் டார்க்னஸும் சேர்ந்து அங்க ஒண்ணுமே இல்லாத மாதிரி நம்ம கண்ணுக்கு தெரிய ஆரம்பிச்சிடும். ஸோ இது வந்து என்ன சொல்லுவாங்கன்னா nullified effect. இங்க கொடுத்திருக்காங்க பாருங்க, large number of point sized source of light and the total variation in the amount of light entering our eye from all the individual point size source will average out to 0. என்னென்ன வேரியேஷன், ஒரு தடவை டார்க்கா லைட் இருக்கும், ஒரு தடவை பிரைட்டா லைட் இருக்கும். ஸோ இந்த ரெண்டு லைட்டும் நம்ம ஐக்குள்ள என்டர் ஆகும்போது ஆல் த இண்டிவிஜுவல் பாயிண்ட் சைஸ் சோர்ஸ் வில் பி ஆவரேஜ் அவுட். ஆவரேஜ் அவுட் தான் நான் நல்லிஃபைடுன்னு சொன்னல, ரெண்டுமே மேட்ச் ஆயிட்டு இது என்ன ஆகும்னா 0 ஆயிடும். தேர் பை நல்லிஃபைங் த ட்விங்க்லிங் எஃபெக்ட். ஓகே, advanced sunrise and delay sunset. The sun is visible to us about 2 minutes before the actual sunrise and about 2 minutes after the actual sunset ன்னு கொடுத்திருப்பாங்க because of atmospheric refraction. இதுதான் இதோட ரீசன். atmospheric refractionனால 2 நிமிஷம் ஃபாஸ்டாவும் 2 நிமிஷம் ஸ்லோவாவும் சன்ரைஸ் அண்ட் சன்செட் நடக்குது. ஏன் அப்படின்னா by actual sunrise we mean the actual crossing of horizon. நமக்கு actual sunriseங்கிறது என்ன அப்படின்னா actual crossing of horizon தான் actual sunrise சொல்லுவோம். ஆனா நமக்கு என்ன நடக்குதுன்னா ஹரிசான்ல இருந்து பார்க்கும்போது அப்பரண்ட் பொசிஷன் ஆஃப் சன் தான் தெரியும். ஓகே, சோ ஏன் அப்படின்னா ஹரிசானுக்கு கீழே சன் இருக்கும் போதே அதோட லைட் வந்து ரிஃப்ராக்ட் ஆயிட்டு நமக்கு அந்த சன் வந்து சீக்கிரம் தெரியற மாதிரி ஆயிருது. ஓகே, இதை வந்து டயக்ராம்ல எக்ஸ்பிளைன் பண்ணா உங்களுக்கு ஈஸியா புரியும். இங்க பாருங்க, எர்த் இருக்கா, எர்த்ல நம்ம எர்த் மேல இங்க இருக்கோம், இதுதான் ஹரிசான்னு சொல்லுவாங்க. ஓகே, ஹரிசானுங்கிறது அட்மாஸ்பியர் இங்க இருக்குல்ல, இந்த சுத்தி டாட்டட் லைன்ஸ். சோ இந்த லைன் தான் வந்து அட்மாஸ்பியர். இந்த அட்மாஸ்பியருக்கும் இது வந்து எர்த், எர்த்துக்கும் நடுவுல இருக்க இடம் தான் ஹாரிசான். ஓகேவா, இதுதான் ஹாரிசான். இந்த ஹாரிசானுக்கு கீழே சன் இருக்கு, இதுதான் ஆக்சுவல் பொசிஷன். இப்போ என்ன நடக்கும்னா இந்த சன்லைட் வந்து நமக்கு ரிஃப்ராக்ட் ஆகுது, இங்க பட்டு இங்க போயிடுது. ஓகே, அட்மாஸ்பியர்ல பட்டு அந்த சைடு போயிடுது. சோ இப்போ நம்ம பார்த்தோம் அப்படின்னா சன் ரைஸ் ஆயிடுச்சு அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா பட் ஆக்சுவலா பாத்தீங்கன்னா சன் ஹரிசானுக்கு கீழே தான் இருக்கு. டியூ டு ரிஃப்ராக்ஷனால உங்களுக்கு 2 minutes ஏர்லியரா தெரியும். இதே கான்செப்ட் தான் சன்ரைஸ் அப்போ இப்படி சொல்றோம். ஓகே, ஹரிசானுக்கு கீழே இருந்து மேல இருக்க மாதிரி தெரியுது. சன்செட் இதே பினாமினன் தான். ஓகே, இங்க என்ன நடக்குதுன்னா சன் வந்து செட் ஆயிட்டு ஹரிசானுக்கு கீழே போயாச்சு. பட் ஸ்டில் நமக்கு ரிஃப்ராக்ஷனால மேலேயே சன் இருக்க மாதிரி தெரிஞ்சிட்டு இருக்கும். ஸோ இதுதான் வந்து சன்ரைஸுக்கும் சன்செட்டுக்கும் நடக்கக்கூடிய ரிஃப்ராக்ஷன். ஓகே, இது அப்பரண்ட் பொசிஷன், இது வந்து ஆக்சுவல் பொசிஷன். டிண்டில் எஃபெக்ட் அப்படிங்கிறது வந்து when a beam of light strike such a fine particle, the path of the beam becomes visible. Okay, so இதுதான் வந்து Tyndall effect. The light reaches us after being reflected diffusely by these particles. The phenomenon of scattering of light by a colloidal particle give rise to Tyndall effect. Okay, so இதுதான் வந்து Tyndall effect ஓட definition. Tyndall effect என்ன? ஒரு லைட் வந்து பார்ட்டிகல்ல பட்டுட்டு ரிஃப்ளெக்ட் ஆகுது இல்ல, அது உங்க கண்ணுக்கு நல்ல விசிபிளா தெரியும். கொலாய்டல் பார்ட்டிகல்னா சின்ன சின்ன பார்ட்டிகல். இதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள், ஏதாவது ஒரு டார்க் ரூம்ல ஒரு விண்டோல இருந்து சன்லைட் வருது அப்படின்னா அந்த சன்லைட்டை நீங்க பாத்தீங்கன்னா அந்த ரூம்குள்ள இருக்க டஸ்ட் எல்லாம் டாட் டாட்டா அப்படி குட்டி குட்டியா தெரியும். அந்த குட்டி குட்டியா தெரியுற அந்த பார்ட்டிகல் தான் கொலாய்டல் பார்ட்டிகல். ஏன் தெரியுதுன்னா சன்லைட் வந்து அந்த குட்டி குட்டி பார்ட்டிகல்ல பட்டு ரிஃப்ளெக்ட் ஆகுது. அப்போ ரிஃப்ளெக்ட் ஆகும்போது அந்த பார்ட்டிகலும் தெரியுது, அந்த லைட்டும் நமக்கு தெரியுது. ஓகே, சோ இதுதான் Tyndall effect. Phenomenon is seen when a fine beam of sunlight enter a smoke-filled room through a small hole.
Thus scattering of light makes the particle visible. அதுதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னேன். இதே மாதிரி இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்றாங்க. Tyndall effect can also be observed when sunlight passes through a canopy of a dense forest. Dense forest canopy அப்படிங்கிறது வந்து என்னன்னா ஒரு அடர்த்தியான அமேசான் காடு மாதிரி காட்டுக்குள்ள சன்லைட்டே வரவே முடியாது. இந்த இடத்துல என்ன நடக்கும்னா அந்த ட்ரீஸ் மேல இருக்க பனித்துளி வந்து அந்த சன்லைட் பட்டு அங்க ஒரு ரிஃப்ராக்ஷன் நடந்து அந்த பனித்துளியில இருந்து சன்லைட் உள்ள வந்து விழும். ஓகே, சோ இததான் அங்க சொல்றாங்க. ஹியர் a tiny water droplets in the mist scatter light. அது ஒரு எக்ஸாம்பிள். அதுக்கப்புறம் இன்னொரு எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா ஃபைன் பார்ட்டிகல் ஸ்கேட்டர் மெயின்லி ப்ளூ லைட். ஏன் ப்ளூ லைட் ஸ்கேட்டர் பண்ணும்? அதுக்கு தான் வந்து ஷார்ட்டர் வேவ் லென்த் இருக்கு. ஸோ ஷார்ட்டர் வேவ் லென்த்துக்கு சின்ன ஒரு பார்ட்டிகலே போதும். லார்ஜர் பார்ட்டிகல் ஸ்கேட்டர் லாங்கர் வேவ் லென்த் அப்படிங்கும்போது என்ன நடக்கும்னா கொஞ்சம் பார்ட்டிகல் பெருசா இருந்ததுன்னா ரெட் கலர் லைட் எல்லாம் வந்து ஈஸியா ஸ்கேட்டர் ஆயிடும். அதுக்கு தான் லாங்கர் வேவ் லென்த் இருக்கு. இல்ல பார்ட்டிகல் வந்து லார்ஜ் இனஃப் நல்லா பெருசா இருக்குன்னா ஸ்கேட்டர் லைட் மே ஈவன் அப்பியர் ஒயிட். எல்லா விதமான கலர்ட் லைட்டும் இங்க ஸ்கேட்டர் ஆயிடும். ஸோ அங்க வரக்கூடிய லைட் வந்து ஒயிட் லைட்டா இருக்கும். இந்த லெசனோட ரிவிஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன்.